வெல்கம் டு Zana's ரெசிபீஸ். ரோஸ்லின் ஹெலன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட பாவ் பாஜி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரோட்டோர கடைகளில் மட்டும் ஸ்பெஷலாக விற்கக்கூடிய பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Zana's ரெசிபியை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து தக்காளி வந்து 2 பழுத்த பழம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன துண்டு கேரட்டை இது போல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்காதவங்க காஞ்ச பட்டாணியை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு விசிலுக்கு நல்லா வேக வைக்க போகிறோம். காய்கறி நல்லா உப்பு பிடிச்சி வேகிறதுக்காக காய்கறிக்கு மட்டும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. காய்கறி வேகிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சு ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வச்சாச்சு. இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஸ்மாஷ் பண்ணுற ஸ்மாஷர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது மத்து இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுறணும். எல்லாம் வந்து எல்லாத்தையும் மசிச்சாச்சு பாருங்கள். கிடக்கிறதே வந்து தெரியக்கூடாது காய்கறிகள். அது மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு இது போல் ஒரு தவா வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேப்சிகமும் ஒரு கேப்சிகமும் இது போல் நறுக்கி வச்சுருக்கேன். 2 சேர்த்துக்கலாம். நமக்கு ரோட் சைடில் வந்து செய்கிற மாதிரியே பாவ் பஜ்ஜி வேணும் அப்படிங்கிறதுனால நல்ல கலர் வேணும். அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஆயிலே வந்து சேர்த்தா தான் நல்லா பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் இது போல் நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிடலாம். மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. காரத்துக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. நம்ம குக்கரில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் செய்கிறதுனால இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பாருங்கள் எவ்வளோ, இந்த ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல், விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பாஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. நல்லா கலந்துடலாம். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஸ்மாஷரை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். இது மாதிரி தான் கடைகளில் வந்து செய்வாங்க. நம்ம வந்து ரோட் சைட் ஸ்டைலில் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் பாருங்கள்.
எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்மேஷர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மத்து கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட யூஸ் பண்ணி மசிச்சுக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு மசிச்சாச்சு. இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். இதை எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நல்லா இது போல் திக்காக வந்துடணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அமர்த்திக்கலாம். அமர்த்துறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா இது போல் பொடி பொடியாக நறுக்கிட்டு அப்படி தூவிக்கோங்க. லைட்டாக அப்படி வதக்கிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பாஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாவு பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இது போல் நான் ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். பாவு பன் சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்காதவங்க இது போல் நார்மலாக நம்ம டீ கடையில் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, டீ பன், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பன் எடுத்துகிட்டு கத்தி வச்சு அப்படி நடுவில் அப்படி கட் பண்ணுங்கள். பாவு பன் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. அதனால தான் நான் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு டீ பன் வந்து எடுத்து காட்டியிருக்கேன். இப்போது இது போல் நடுவில் இப்படி கட் பண்ணிக்கலாம். தோசை தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டுடலாம். வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. இப்போ வந்து இந்த பன்னை வந்து நம்ம இப்படி குப்புற கவுத்துக்கலாம். இது மேலே வந்து கொஞ்சமாக அப்படி கொத்தமல்லியை அப்படி லைட்டாக தூவிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பாவும் சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ரோட்டோர கடைகளில் உள்ள ஸ்பெஷலான பாவ் பாஜி ரெடி பண்ணியாச்சு. இதே அளவுகள் இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.